திமுக கூட்டணியில் ஒரு இடத்தில் மதிமுக போட்டியிட உள்ளது. வைகோவின் ராஜ்யசபா பதவிக்காலம் முடியும் 1.5 ஆண்டுகள் உள்ளதால் அதன் பிறகு அந்த இடம் மீண்டும் மதிமுகவுக்கு வழங்கப்படலாம் என மதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் கடந்த சில வாரங்களாக மதிமுக நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. 2 லோக்சபா தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை மதிமுக கோரியது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டு விட்டதால் ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்குவதாகவும் அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதனை மதிமுகவின் பேச்சுவார்த்தை குழு ஏற்கவில்லை. 2 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். இந்நிலையில் மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் இன்று நடந்தது. இதுகுறித்து மதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: நிர்வாக குழு கூட்டத்தில் வைகோ பேசும்போது, மிகவும் சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறோம். மீண்டும் மதவாதம் தலை தூக்கிவிடக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம். ஒரு தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். பம்பர சின்னம் தொடர்பான வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வழக்கின் முடிவில் பம்பரம் சின்னம் கிடைக்காவிட்டால் 7 சுயேட்சை சின்னங்களை கொடுத்து அதில் ஒன்றில் நாம் போட்டியிட உள்ளோம் என குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் ஒரு இடத்தை பெறுவதில் மதிமுக நிர்வாகிகளுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சிட்டிங் தொகுதியாக இருக்கும் ஈரோட்டில் மீண்டும் மதிமுக போட்டியிட வாய்ப்பு இல்லை. திருச்சி தொகுதி கிடைக்கலாம் என எதிர்பார்க்கிறோம். வைகோவின் ராஜ்யசபா பதவிக்காலம் முடிய 1.5 ஆண்டுகள் இருப்பதனால் அதன் பிறகு மீண்டும் ராஜ்யசபா சீட்டை ஒதுக்க உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று மதிமுக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்.